Hello, folks. Welcome back to the world of Ash. நாளைக்கு ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால ஆடியோ லான்ச்சுக்கு தான் போக முடியல. சரி, ஓகே, நம்ம இந்த சிங்கிள்காச்சும் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ now without any further ado, let's jump straight into the video. நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி தளபதி வாய்ஸ்ல ஒரு மெலடி கேட்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. சிறு 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 செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு பாக்குறது. ஏஜிங் இன் ரிவர்ஸ். கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே, நீதானே யாருக்கெல்லாமே என் செல்ல மகனே, கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. லவ்லி மெலடி, லைக் ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கு கேட்குறதுக்கு. லிரிக்ஸ் விவேக் நைஸ். அனிருத்தும் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. நடுவில் ஒரு கார்டு, செம்ம கார்டு சொல்லியிருக்காரு. சிக்ஸ் எயிட்ங்கிற டைம் சிக்னேச்சர்ல எப்போ பாட்டு பண்ணாலும் நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை வடைப்போ நீயும் நானும், கேட்காமல தெரி வைப்ஸ் வருது எனக்கு. தர உயிர் இருக்குது கண்ணே மணியே கண்ணே என் கையே, தளபதி வந்து செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு பாக்க. நிஜமா லைக் ஏஜிங் இன் ரிவர்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. கிளாசிக் அனிருத் மெலடி இது. அந்த ஒரு கார்டு தான் நடுவில் ஒன்று பண்ணிடுறாரு. நைஸ். லிரிக் வீடியோ சூப்பரா பண்ணியிருக்காரு. எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என் அந்த எண்டிங் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. கார்டுமே வந்து டக்குன்னு ஒரு டார்க்கான ஒரு எண்டிங் இருந்துச்சு சாங்க்கு. ஓகே, ஸோ தேட் வாஸ் செல்ல மகளே ஃப்ரம் ஜனநாயகன். ஹவ் வாஸ் இட்? நீங்கள் வந்து ரியாக்ஷன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் த்ரூ அவுட் த வீடியோ ஐ திங்க் ஐ ஹேட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். லைக் இட் வாஸ் வெரி ப்ளீஸிங். ரொம்ப லவ்லியான ஒரு மெலடி. அனிருத் வந்து காம்போசிஷன் சைடில் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. நிறைய எலிமெண்ட்ஸ் லோட் பண்ணி பயங்கர லவுடாக, ரொம்ப ஆர்கெஸ்ட்ரேட்லாம் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக லைக் மினிமல் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி
ஆனால் அதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி ஒரு ஒரு சூப்பரான ஒரு மெலடி கொடுத்துருக்காரு. கேட்குறப்பே வந்து அவ்வளோ சூதிங்காக இருக்குது, காதுக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்குது கேட்குறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் தளபதியோட வாய்ஸில் வந்து கேட்குறப்போ அவரோட வாய்ஸில் ஒரு மெலடி கேட்குறப்போ எப்பயுமே ஒரு செம ஃபீல் இருக்கும். ஜென்ரலி அவரை வந்து ஒரு இந்த ஃபாஸ்ட் நம்பர் ஏதாவது ஒன்று பாட வச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி மெலடியெலாம் பாடுறப்போ தான் அவரோட வாய்ஸ்க்கு வந்து இன்னும் ஜாஸ்தி சூட் ஆகும் அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணும். அண்ட் சாங் வந்து ஒரு 6-8 டைம் சிக்னேச்சரில் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜென்ரலாகவே இந்த ஒரு டைம் சிக்னேச்சர் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி மெலடிலாம் பண்ணுறப்போ அந்த ஒரு டைம் சிக்னேச்சரே வந்து பயங்கரமாக லென் பண்ணும். அண்ட் த்ரூ அவுட் நிறைய கிட்டார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கு கேட்ட வரையும் எனக்கு வந்து பெருசாக பர்கஷனே யூஸ் பண்ணாத மாதிரி தான் தோணுச்சு. தெரிஞ்ச ஒரு சாஃப்ட் ட்ரம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு சாஃப்டான ஒரு பர்கஷன் மட்டும் பின்னாடி லைட்டாக எங்கேயோ போயிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதர் தட் ரொம்ப அண்டர்ப்ளே பண்ணியிருக்காரு. அதுவே வந்து இந்த சாங்க்கு வந்து பயங்கர ஒரு பியூட்டி ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரில, ஹோப்ஃபுல்லி இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். மேபி அதுலேருந்து சில எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஓவரால் ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப் தட் இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் ரீமேக் ஆஃப் பகவந்த் கேசரி. அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஆடியோ லான்ச் நடக்குது. ஐ எம் ரியலி சேட் தட் ஐ கான் மேக் இட் டு த ஆடியோ லான்ச். நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால என்னால் அது பண்ண முடியல. பட் ஐ ரியலி விஷ் தட் ஐ குட் மேக் இட் தேர். ஏன்னா ரொம்ப வைபாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கே வந்து செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நாளைக்கு ஆடியோ லான்ச்லேருந்து அவங்க ஏதாவது கண்டென்ட்லாம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன அது மட்டும் தான் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த ஜனநாயகன் ஆல்பம் இஸ் ரியலி ஷேப்பிங் அப் வெல். 3 பாட்டு வந்திருக்கு, 3மே சூப்பராக இருக்குது. நீ அடுத்து வர சாங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓவரால் ஆல்பம் வந்து இதே மாதிரி ஒரு செம்ம ஆல்பம், ஒரு ஃபைனல் ஆல்பம் பார்க்குறப்போ வந்து ஒரு வேற லெவல் ஆல்பம் அமைஞ்சா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ஹோப் தட் இட் டெலிவர்ஸ் as well. ஸோ எனிவேஸ் தட் வாஸ் செல்ல மகளே ஃப்ரம் ஜனநாயகன். நீங்கள் இந்த சாங் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் let me know your thoughts in the comment section. And you guys know the drill. Please like, share and definitely subscribe for a lot of content coming your way. So yeah, see you guys in the next video. Peace.